நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரசவாதி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார் படத்தோட ஒன்றா தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் எனக்குமே பார்க்குறதுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சிது. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாமுனி, மௌனகுரு இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமன் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். சரி, ஓகே, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு, தன்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க, ரேஷ்மா வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காரு. இவங்க கூட சுஜித் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வில்லன் நடிச்சிருக்காரு. இது பத்தாதுக்கு நம்ம விஜய் டிவி ரம்யா கூட நடிச்சிருக்காங்க. சரி, இதை தாண்டி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 26 நிமிஷம் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 மணி நேரம் கூட இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொடைக்கானல்ல நம்ம ஹீரோ அர்ஜுன் தாஸ் நார்மலாக ஒரு சித்தா வைத்தியசாலை வச்சிருக்காரு. அதே ஊரில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரன் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ளுமே அங்கங்கே ஒரு புரிதல் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஊருக்கு புதுசாக வர்ற ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம சுஜித் சார் வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. என் வாழ்க்கையை கெடுத்து இவன் நல்லா இருக்கான், இவன் நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் பிரிச்சுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அவரையும் பிரிக்க முயற்சி பண்ணணும். அவர் சில சைக்காலஜியான சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. அதெல்லாம் ஏன் இந்த படத்தில் அவர் பண்ணுறாரு, பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும், இதனால கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. படம் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டேன். ஒரு காதல் ஜோடி, அந்த காதல் ஜோடி பிரிக்க முயற்சி பண்ணுற ஒரு போலீஸ்காரர், இவ்வளோதான் கதை. பட் இருந்தாலுமே கூட இந்த படத்தில் வந்து ஆக்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடுறேன். ரசவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசவாதி அப்படிங்கிறது இந்த படத்தில் குறிப்பிடப்படுற ஒரு மலை தான். அந்த மலையினால் வர்ற ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோ வாழ்க்கையில் பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. படுத்தாலும் படத்தோட டைட்டில் வச்சிருக்கிற அந்த ரசவாதி அப்படிங்கிற ஒரு மலை எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கல. டைட்டிலுக்கு தகுந்த பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே தாக்கத்தை கொடுக்கல. 2வது பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு சித்த வைத்தியசாலை வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப நல்லா ஒரு மாதிரிலாம் வந்து தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, மெயினாக குடிக்கவே கூடாது அப்படிங்கிற சில கருத்துக்கள்லாம் அங்கங்கே சொல்கிறாரு. இதை தாண்டியுமே சொல்லி பார்த்தோன்னா கீழே கிடக்கிற பாட்டெலாம் பொறுக்கி ஒரு எடுத்துகிட்டு போய் போடுற அந்த ஒரு சில விஷயமாகட்டும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. அதேமாதிரி பார்த்தோம்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிக்கும், பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா வந்து சொல்கிறப்போ நீங்கள் அந்த டாக்டர் பார்த்தா அந்த டாக்டரை பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து திருப்பி பார்த்தா அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவரே திருப்பி வந்து அதே அப்பா திருப்பி வந்து அவர் ஃபோன் எடுக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இவர் அதை போய் சரி பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கூட இவர் அதை போய் சரி பண்ணதுக்கப்புறம் அந்த சைக்காலஜி டாக்டர் இவரை கூப்பிட்டு மிரட்டலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த கூப்பிட்டாலுமே கூட அந்த ரம்யா நம்ம விஜய் டிவி வாங்கிறதான் அவருமே வந்து நீங்களாம் எதுக்கு அதை சரி பண்ணுறீங்க, இது சரியாயிருமா அப்படிங்கிறப்போ அப்போ இங்கிலீஷ் மெடிசனில் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்களை திரும்ப திரும்ப வர வச்சு இதனால் அலர்ஜி வந்து அப்படிங்கிறப்போ அந்த அலர்ஜியை மறைக்கிறதுக்கு நான் ஒரு டேப்லெட்டை கொடுத்துருப்பேன் அப்படிம்பாங்க. எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு பஞ்சரில் ஆணி குத்திருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பஞ்சர் மேலே இன்னொரு பஞ்சர் குத்துற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லுவார். பட் இதெல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா படத்தில் இத்தனை சீன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத சீன்ஸ் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அதுவும் நம்ம ரம்யா சுப்ரமணியம்லாம் படத்தில் ஏன் வர்றாங்க எதுக்கு வராங்கன்னே தெரியாது. படத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் அவங்கள காட்டணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சீன், ஒரு பேய் பிடிச்சிருக்கவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாதிரி அந்த ரம்யா சுப்ரமணியத்தையே இவர் படங்களை, அதாவது இந்த படத்தோட டைரக்ட் பண்ண படத்தையே ரிவ்யூ பண்ண சொல்லி அதையே அவங்க மொக்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இவங்க போலீஸ்காரன்ட்ட மாட்டிட்டு படுற பாடு அப்படிங்கிறப்போ அது பெருசாக எந்த இடத்துலையும் இன்னும் ஆகலை. ஏன்னா 2.5 மணி நேரம் படத்தில் நம்ம தன்யா ரவிச்சந்திரன் ஹீரோவும் சுத்தர் லவ் சீன்ஸே பார்த்தோம்னா இது இவ்வளோ நேரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆனால் இவங்களோட சீன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் சீன் வரும். அந்த சீன்ஸை தூக்கி இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி அதில் வந்து ரேஷ்மா வெங்கடேஷ் நடிச்சிருப்பாங்க. தன்யா ரவிச்சந்திரனுக்கு அவ்வளோக்கு பெருசாக அந்த படத்தில் ரோல் இல்லைனா கூட ரேஷ்மா வெங்கடேஷனுக்கு வந்து இந்த படத்தில் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தோம்னா இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு நம்ம புரியறதுக்கு இன்டர்வல் ஆகிடும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம்லாம் பார்க்கும்போது அந்த போலீஸ்கார சுஜித்தை பற்றி சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன்லாம் பார்க்கும்போது என்னோட அந்த போலீஸ்கார் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் நம்ம ஹீரோவோட சீன்லாம் போட்டுட்டு அந்த போலீஸ்கார கொடைக்கானல் என்ட்ரி ஆகும்போது சீன் காட்டுவாங்க. வந்து இவன் என்ன பண்ண போறான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே தோணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் பெருசாக ஒன்றும் கிழிக்கல. சைக்காலஜி பார்க்க போறாரு, திடீர்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணுறாரு. கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுள் ஆகலை. நிறைய சீன்ஸ் வந்து
படம் எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது பெருசாக எந்த இடத்துலையும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே குழந்தைங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்களே தவிர படத்தில் வேறு விஷயம் இல்லை. நம்ம அர்ஜுன் தாஸ் இதுக்கு முன்னாடி இருக்க படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் நல்லாவே ஹீரோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் 2 லவ் ஸ்டோரி 2 ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறப்போ அது நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காரு. அதையுமே ஒரு சைடு இழுத்து நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையுமே படத்தில் கடைசி வரைக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. படம் முழுவதுமே பழனி கொடைக்கானல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஒரு 1 டைம் அர்ஜுன் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் டைரக்டரோட முந்தைய படங்களுக்கு இந்த படம் சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். அனைவரும் நன்றி, வணக்கம்.